ஹலோ டிஎஸ், வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன்.com. நம்ம சேனலில் விதை பயிர் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வின்னர்ஸை வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 பேர் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க. ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். வாங்க, இப்போ வீடியோவில் வந்துட்டு 2 விதமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மண் கலவை. நான் இப்போ வந்து இந்த டைமில் வந்து செடிகள் வந்து என்ன நட போகிறேன்னா, காய் செடிகள் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த டைமில் என்னெல்லாம் காய் செடிகள் ட்ரை பண்ணலாம், மெயினாக வந்து கத்திரி ரகங்கள் ட்ரை பண்ண போகிறேன். வெண்டை, தக்காளி இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பாட் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன். ரோஸ் செடிகளுக்கு பார்த்திங்கன்னா 9க்கு 9 வாங்கியிருக்கேன். இதனுடைய பாட் சைஸுகள் வந்து 9க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது. அந்த பாட் சைஸ் தான், அதை தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கோகோ பீட் கொஞ்சம் இந்த வெயில் அதிகமாக இருக்கிறனால எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மண், தோட்டத்து மண். ஸோ செடிகளுக்கு அடியில் இந்த மாதிரி மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணே போதுமான, தோட்டத்து மண் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. அதில் உள்ள கல்லுகளெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் எடுத்துக்கிட்ட பாட் சைஸ் பார்த்திங்கன்னா 9க்கு 9க்கு அடுத்த சைஸு தான். அதை விட ஒரு 10 ரூபா கூட, அவ்வளோதான். ஸோ நான் வந்து இது மாதிரி தான் எடுத்துகிட்டேன். இது நல்ல நிறைய வேர் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகக்கூடிய மாதிரி பெரிய அளவில் இருக்குது. இதில் நீங்கள் மரங்கள் கூட வந்துட்டு வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்க இது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம 3 மண்ணையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி எனக்கு கேமராமேன் வந்து யாரும் கிடைக்கல. ஸோ அதனால் என் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ அவனை கேமரா எடுக்க விட்டால் அவன் வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ வீடியோ கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்காது. அதனால் என் செல்லம் வந்து சேரேனாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. கோகோ பீட்டு, தோட்டத்து மண், செம்மண் இதை தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரேஷியோன்லாம் கிடையாது. ஸோ நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஒரு 6 க்ரோ பேக்குக்கு போட்டிருக்கேன். 12க்கு 12 க்ரோ பேக் ஒன்று இருக்குது, அதுலேயும் போட்டிருக்கேன். 5 க்ரோ பேக் இந்த சைஸில் போட்டிருக்கேன். இது கூட நான் வந்து என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன்னா, எனக்கு கொஞ்சம் மழையும் பெஞ்சிச்சு. ரொம்பவே எனக்கு இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் கொடுத்துருக்காரு, செடிகளுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா கரிமா ஆர்கானிக் கரைசல் புவஸ்ரான்றது நான் அடிக்கடி போட்டிருப்பேன். ஸோ நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து அது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து அடி உரமாக கொடுக்குறேன். வேறு எதுவுமே இதில் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு செடிகள் வந்து எப்படி வளருதுன்றதை நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய நீர் உரங்கள், அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ப்ரே மட்டும்தான். அதுதான் நம்ம வந்து செடிகள் வளர்கிறதுக்கு. ஸோ இதில் எப்படி நம்ம செடிகள் வளருது, எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்கணும் தான் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கி வச்சு 2வது தடவை வந்து 2 பூ தான் பூத்தது. இது வாங்கி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் இருக்கும். இப்போ அடுத்த டைம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு உரங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய லிக்விட் ஆர்கானிக்காக வந்துட்டு லிக்விட் உரங்கள் வந்து ஹெல்த்தியாக கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி புவஸ்திரா இதை மாதிரி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது காய்கறி பேஸ்ட்டு பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு பாருங்கள் பூக்கள் எப்படி இருக்குது, செடிகளும் நல்ல பெருசாக இருக்குங்க. ஸோ நிறைய பேசில் சூட்ஸ்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நான் ஏற்கனவே வந்து இது பர்த்டே பார்ட்டி இதை வந்து இந்த ரோஸை வந்து வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் செடிகள் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு அதில் வர முட்டுக்களை கட் பண்ணி விடுங்க. செடியை நல்லா பெருசாக வளர்த்திடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே முட்டு வைக்க விடாதீங்க. இதில் நான் அப்படி தான் கட் பண்ணி விட்டேன். இது நல்லா பெருசாக ஹைட்டாக வளர்ந்து இதில் நிறைய இப்போ வந்துட்டு பூக்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கொத்தாகவும் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து ரோஸ் செடிகளுக்கு வெளியில் காசு போட்டுலாம் வாங்கி ரோஸ் மிக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையான உரங்களை, வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இயற்கையான முறையில் நீங்கள் உரங்களாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய செடிகளில். காய் செடிகளாக இருக்கட்டும், பூச்செடிகளாக இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு. இதில் நிறைய முட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்துட்டு சூப்பரான முறையில் நீங்கள் உரமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனுடைய வளர்ச்சி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் வந்து என்னுடைய கார்டனை வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இதுக்கு நீங்கள் பெரிய அளவில் பைசாலாம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இதுக்கு அடி உரம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வாரம் ஒரு தடவை டீத்தூள் வேஸ்ட்டு கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். நல்லா வடிகட்டி காய வச்சு கொடுக்க ஒரு ஸ்பூன் அளவு ஒரு செடிகளுக்கும் கொடுங்க. ரோஸ் செடிகளுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாமந்தி சாம்பிளிங் வாங்கினது சூப்பராக வந்து எவ்வளோ வந்து க்ரோத் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் அதனுடைய வளர்ச்சி. அதுக்கப்புறம் நான் வந்து முட்டையோடலாம் வந்து இது பொடி பண்ணி கொடுத்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா டீத்தூள் வேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடித்து கிரைண்ட் பண்ணி 2யுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தேன். ஸோ அதில் நிறைய தளிர்கள் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றி வாரம் ஒரு முறை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்கானிக் உரங்களை வந்து இயற்கையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை உரங்களை ரெடி பண்ணி நீங்கள் அடி உரமாக கொடுக்கலாம். அதே மாதிரி டெய்லியுமே நீங்கள் வந்து அரிசி கழுவிங்க, பருப்பு கழுவிங்க, அப்புறம் காய்கறி அலசுவீங்க. அதுக்கப்புறம் இதை மாதிரி மாவு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அதை மாதிரிலாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கீரைகள்லாம் நம்ம கோழியை தான் நிறைய சாப்பிட்றாங்க. அந்த வகையில் வந்து
நம்ம வந்து மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம கோழிக்கு வந்து எடுத்து போட்டாச்சு. சூப்பராக வந்து சாப்பிட்றாங்க, குஞ்சுகளுக்கும் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இவங்களால தான் நான் நிறைய கீரைகள் வளர்க்க முடியல. வளர்ந்தாலும் கடிச்சு குத்தி சாப்பிட்றாங்க, பறித்து விட்றாங்க. இது பார்த்திங்கன்னா ரூபி ரெட்டு, அதாவது இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, ரெட் கலர் பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. டபுள் கலர் உள்ளே வெளியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இந்த செடி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் நிறைய வீடியோக்களை சொல்கிறது இதுதான். நிறைய பிஞ்சு பூவெடுத்து பிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்குது. நானும் ஒரு 2 காய் 3 காய் வந்துச்சுன்னா பறித்து சாம்பாரில் போட்டுருவேன். இதுதான் உங்களுக்கு விதைக்கு விட்டது. இதை பறிக்க என்னால் முடியலைங்க. இது எப்போ பழுக்குன்னு எனக்கு தெரியல, விட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம கார்டனில் எடுத்தது. இந்த வாரம் வின்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 லைக்கு மேலே வாங்கி கமெண்ட்டில் செலக்ட் ஆனவங்க நிஷ்மாஸ் கார்டன் சொல்லிட்டு இருக்கவங்க, ப்ளஸ்ஸின்னு இருக்கவங்க, நவீன், அன்புன்னு இருக்கவங்க, சுகன்யா. இந்த மாதிரி நீங்கள் வின்னர்ஸ் ஆகணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் 3 லைக் இருந்தால் உங்களையும் நான் செலக்ட் பண்ணிக்குவேங்க. 1 வாரம் டைம் உங்களுடைய கமெண்ட்டுக்கு 3 லைக் வந்தால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க உங்களுக்கான விதைகளை நீங்கள் வாங்கலாம். கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க. வின் பண்ணவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் மட்டும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.